அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை, பெங்களூரு, கோவை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். அந்த பகுதியில் இருந்து எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன? அது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். அதாவது பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை முடிந்து தற்போது சென்னை, பெங்களூர், கோவை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு சில வடசேரி பேருந்து நிலையத்தில் தற்போது பேருந்து பயணிகள் அதிக வண்ணம் குவிந்துள்ளனர். இதற்காக பல்வேறு பேருந்துகளும் தற்போது இயக்கப்பட்டு உள்ளது. பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னை, சேலம், பெங்களூர், கோவை உள்ளிட்ட வெளியூர்களிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணியாற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் பொங்கல் விடுமுறை முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பெரும்பாலானவர்கள் தற்போது சென்னை, கோவை, பெங்களூர், அதே போல சேலம் உள்ளிட்ட வெளியூர்கள் செல்லும் மக்கள் புறப்பட்டு சென்று உள்ளனர். இதனால் நாகர்கோவில் வடசேரி கிறிஸ்தவர் பேருந்து நிலையத்தில் கூட்டமானது அலைமோதிய வண்ணம் உள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நேற்று முன்தினம் முதல் இன்று வரை 100க்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. வெளியூர்களுக்கு நேற்று முன்தினம் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படவில்லை என்றும் அதிக அளவிலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சென்னைக்கு 40 சிறப்பு பேருந்துகளும், கோவைக்கு 30 சிறப்பு பேருந்துகளும், அதே போல பெங்களூருக்கு 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டது. விடுமுறை முடிந்து ஒரே நாளில் அதிக அளவில் பயணிகள் பேருந்து நிலையத்தில் குவிந்த நிலை கடந்த காலங்களில் காணப்பட்ட நிலையில் தற்போதைய பொங்கல் தொடர் விடுமுறைக்கு பின்பு கடந்த 2 நாட்களாக அதிக அளவில் பயணிகள் கூட்டம் சென்று கொண்டிருந்த இங்கு நெருக்கடி இல்லாமல் பயணிகள் வெளியூர்களுக்கு புறப்படத்தை காண முடிந்தது. பெரும்பாலானோர் முன்பதிவு செய்ய இருந்ததால் அதற்கு ஏற்பாடு பேருந்துகளும் தற்போது இயக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையங்கள் முழுவதும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.